ஷேய் பெஸ்டோ பிரமா புது கவர்மெண்ட் கணக்கு பார்த்துக்கிட்டே இருக்கார் ஐயா. டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி. 5க்கு 5 நீதிபதி ஜட்ஜி உட்கார வைப்பார். 3க்கு 3 இதுதான் கணக்கு. நீதிபதி கொண்ட கணக்கு நீதி அரசர் உட்கார வைப்பார். எல்லா ரிப்போர்ட் எடுக்கிறோம் பூராமே தப்பாக கணக்கில் ஓடுது அப்படின்ட்டார். அது கையில் சேட்டை பண்ணுறவன் டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் சனி விட்டு ஆட்டிடுவார். புரியுதா? எல்லாம் சேட்டை பண்ணுறவனு பூரா நம்ம அதுதான் தண்டனை. தண்டனையில் பயங்கரமாக மாட்டுவான். தமிழ்நாட்டில் அமைச்சராக இருக்கிறவன் மதுரையில் உயிர் பலி 300 ஆடு அர்த்தம்னு சொல்லி உயிர் பலியை கொடுத்துட்டான். இவர் உட்கார்ந்த நாளிலிருந்து உயிர் பலி கணக்கு வந்தால் இராணுவ படை இராணுவ வீரர் கணக்கு தோண்டி எடுப்பாங்க. முக்கால் சத்தியம் முப்படை வீரர் தோண்டி எடுப்பான். டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு கணக்கு உள்ள செய்தி வாசிப்பில் மதுரை கணக்கு உயிர் பலி வந்துவிட்டது. ஆனால் அதே மாதிரி வெரைட்டி வெரைட்டி தூக்குவான் அரசியல்வாதிய. கவர்மெண்ட் புது கவர்மெண்ட் நீதி அரசர் கணக்கு போட்டார். இந்த கணக்கு தப்பாது. டைம் வரையில் தூக்கி ஏற்றிடுவார். செய்தி வாசிப்பு டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி. தமிழ்நாட்டில் செய்தி வாசிப்பை பூரா நீதிமன்ற வளாகத்தில் பிடிச்சி உட்கார வைப்பார். செய்தி வாசிப்பு புரியுதா? செய்தி வாசிப்பு கணக்கு வரும். உயிர் பலி ஆடு மாடு கோழி பறவைகளை அறுத்து மானிட பிறவி சாப்பிட்டான். கணக்கு விட்டுட்டான். அமைச்சர் தமிழ்நாடு ஏற்கனவே கணக்கு போட்டார். இன்னைக்கு காலை பொழுது திங்கக்கிழமை காலை பொழுது போட்டார். இது செவ்வாய்க்கிழமை காலை 2வது நாள். நீதி அரசர் கணக்கு போட்ட கணக்கு தப்பாது. அதிகாரி எல்லா அதிகாரியும் பயந்து வா. புரியுதா? சேட்டை பண்ணணும்னு நினைக்காத. இனிமேல் தண்டனை அவரே பூமியில் இறங்கி ஒரு மிதித்து தள்ளிடுவார். 1 ரூபாய்க்கு லட்ச கோடி ரூபாய் இறங்குவார். ஐயா நீதி அரசர் முக்கால் சத்தியம். எல்லா நீதிமன்றத்தை அவமதித்து வெளியில் பயங்கரமான சேட்டைகள் நடக்கு. அடங்க மாட்டான் அரசியல்வாதி. டைம் வரையில் அம்புட்டும் இந்த செம்மத்தில் உள்ள எல்லா அரசியல்வாதி உள்ளே போயிடுவான். எங்கே போகணும்னு பார். முக்கால் சத்தியம். நீதி அரசர் புது கவர்மெண்ட் கணக்கு போட்டார். முக்கால் சத்தியம்.